நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையிலே மீண்டுமாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கடந்த வாரத்தில் நாம் சொன்னோம், கர்த்தராலே பயங்கரம் உண்டாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. மனுஷரால் உண்டாகிற பயங்கரம் ஒரு குறிப்பிட்ட நிமிஷங்கள் மாத்திரம்தான். ஒரு மனிதன் ஒரு பதவியில் இருக்கும் பொழுது அந்த மனிதனை கொண்டு மற்றவர்களை நாம் பயமுறுத்தலாம். இவர்கள் ஒரு பதவியில் இருக்கிறார்கள், இவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள், இவர்கள் என் உறவினர்கள்னு சொல்லி அந்த பதவி போகும் பொழுது மனிதர்கள் மத்தியில் இருந்த பயமும் போய்விடும். ஆனால் கர்த்தரால் உண்டாகும் பயங்கரம் ஒரு நாளும் மறைந்து போகாது. அப்படியானால் நமக்கு வரவேண்டிய உதவி பரத்திலிருந்து அந்த பயங்கரம் வர வேண்டுமே தவிர இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் நிமித்தம் அல்ல என்பதை நன்றாய் நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி வேதத்திலோ அநேகரை கர்த்தர் பயமுறுத்தி தம்முடைய ஜனங்களை விடுவித்திருக்கிறார். அவரால் உண்டான பயங்கரத்தினால் பயமுறுத்தி தம்முடைய ஜனங்களை விடுவித்திருக்கிறார். இந்த நாளிலும் அந்த முதல் போன கடந்த வாரம் நடந்த செய்தியின் தொடர்ச்சியாக கர்த்தரால் உண்டான பயங்கரத்தை குறித்து நாம் இன்னும் சில காரியங்களை பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேராரின் சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள், கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. அந்த சுற்று பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்களா, கர்த்தரால் ஒரு பயங்கரம் உண்டாயிற்றோம். எப்படி இந்த பயங்கரம் உண்டாயிற்று? கர்த்தரால் உண்டாயிற்று. ஏன் உண்டாயிற்று? யாருக்காக கர்த்தர் உண்டாக்கினார் இந்த பயத்தை? எடுத்து வாசிப்போ அதே அதிகாரம் 11ஆம் வசனத்தை. ஆசா தான் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காயும் பலனற்றவனுக்காயும் ஆயினும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஒரு யுத்தம் வரப்போகிறது. அந்த மனுஷர்கள் எதிராக எழும்பி வரக்கூடிய இந்த நேரத்தில் ஆசா ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? எதிரிகள் எங்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரால் ஒரு பயங்கரம் உண்டாக வேண்டுமானால் எதிரிகள் சூழும் பொழுது கர்த்தரால் ஒரு பயங்கரம் உண்டாகும் என்று சொல்லி நாம் சும்மா இருந்தால் எப்படி பயங்கரம் உண்டாகும்? ஆசா ஜெபிக்கிறான் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை சார்ந்து கொண்டுள்ளோம், உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளுள்ளோம், எங்களுக்கு நீங்கள் துணை நில்லுங்கப்பா. இந்த உலகத்தில் யாரும் எங்களுக்கு துணை இல்லை, நீங்கள் தான், வேற யாரும் எங்களுக்கு துணையாக வேண்டாம். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள் எங்களுக்கு தெரிந்திருக்கலாம், அவர்களுடைய அதிகார பலன்களும் எங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இந்த பலம் எல்லாம் எங்களுக்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான் எங்களுக்கு பலமுள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பலமாய் கொண்டால் அவர் என்ன செய்வார்? அவரால் என்ன செய்ய முடியும்? மனுஷன், அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஒரு அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மனுஷனுக்கு நீங்கள் பயமுறுத்த நினைச்ச மனுஷன் பயந்துருப்பான். அந்த அதிகாரம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அதிகாரம் இல்லை, இனிமேல் நம்ம திரும்ப செயல்படுவோன்னு சொல்லுவான். ஆனால் இங்கே நம்ம வாசித்தோம், மனுஷன் பலன் கொள்ள விடாதையும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க இனி பலனே அடையக்கூடாது, அவ்வளோதான். அவங்க பலன் எல்லாம் என்ன செஞ்சிடணும்? முடிந்து போயிடணும். இந்த பலன் அவ்வளவுதான், முறிந்து போக வேண்டும். அவங்க பலன் கொண்டு இனிமே என்ன செய்யக்கூடாது? எழும்பவே கூடாது. அப்படிப்பட்ட பயங்கரம் தான் தேவனால் உண்டாகும். அங்கே கர்த்தரால் உண்டான பயங்கரம். ஆமென், ஹல்லேலூயா. 12ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. எத்தியோப்பியரை அவன் சொல்றான், மனுஷன் பலங்குளம் விடாதேன்னு சொன்ன உடனே கர்த்தர் ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணுகிறார். எப்படின்னா, அவர்களை முறியடித்தாராம். அதை முறியடிச்சதுனால அந்த எத்தியோப்பியர்கள் என்ன சொன்னாங்களாம்? ஓடி போனார்களாம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். எப்படி தெரியுமா? கர்த்தரால்.
நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எனக்கு துணை நீங்க தான்ப்பா, நான் உங்களை தான்ப்பா சார்ந்து கொள்வேன். எனக்கு பலம் இருக்கோ பலம் இல்லையோ, எனக்கு பலமுள்ள மனிதர்கள் அதிகாரிகள் எனக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் கையில் விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்காக உங்கள் எதிராளியான சகல ஜனங்களையும் அவர் முறியடித்து போடுவார், அவர்களை ஓடி போக பண்ணுவார். 13ஆம் வசனம் வாசிப்போம். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். ஆமென். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடித்து கேராரின் சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் எத்தியோப்பியருக்கும் தான் ஒரு பயங்கர யுத்தம் உண்டானது. கர்த்தரால் அந்த எத்தியோப்பியருக்கு என்ன வந்தது? ஒரு பயங்கரம் வந்தது. கர்த்தருக்கு முன்பாக அவங்க பலன் கொள்ளவே முடியலை. கர்த்தர் ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணுவார், ஆனால் கர்த்தரால் உண்டான பயங்கரம் அது என்று சொன்னால் திரும்ப அவங்க என்ன செய்ய முடியாது? பலன் கொள்ள முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் திரும்ப திரும்ப எழுந்து பலவிதமான மந்திரங்கள் செய்வினைகள் பொல்லாத போராட்டங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்களா? நீங்க செய்ய வேண்டியதுதான், கர்த்தாவே எனக்கு துணை நில்லும், நான் உம்மை சார்ந்து கொள்வேன், உம்மை தவிர எனக்கு யாரையும் தெரியாது என்று சொல்லி ஆசாவை போல தேவ சமூகத்தில் விழும் பொழுது கர்த்தரால் ஒரு பயங்கரம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் இன்னொரு பயங்கரத்தை. அதே 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13ஆம் வசனத்தை வாசிப்போம். யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான். எருசலேமிலே பராக்கிரமசாலியான சேவர்கள் அவனுக்கு இருந்தார்கள். ஆமென். யாருக்கு? 13 வேற வசனம். ஹல்லேலூயா. 17ஆம் அதிகாரத்தில் அங்கே யோசபாத்தால் ஒரு பயங்கரம் தேவனால் உண்டாயிற்று, யோசபாத் என்ற மனுஷனுக்காக. ஹல்லேலூயா. அந்த பயங்கரத்தின் நிமித்தம் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், தேவனால் எப்படி பயங்கரம் உண்டாயிற்று அந்த யோசபாத்துக்காக என்று சொல்வோமானால் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் ஓபதியாவையும் சகரியாவையும் நெதனேயலையும் மிகாயாவையும் இவரோடு கூட செமாயா, நெதனியா, செபதியா, ஆசகில், செமிரமோத், யோனத்தான், அதோனியா, தொபியா, தோபக்தோனியா என்னும் லேவியரையும் இவரோடு கூட ஆசாரியான எலிஷாமாவையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களெல்லாம் திருந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். ஆமென். அங்கே வேதத்தை போதித்தது நிமித்தம் எதிரிகளுக்கு என்ன வந்ததுன்னா, கர்த்தரால் ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. நீங்கள் எந்த அளவுக்கு வேத வசனங்களை வாசிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு வேதத்தில் சார்ந்து இருக்கிறீர்களோ, வேதம் என் வெளிச்சம் என்று சொல்கிறீர்களோ, அந்த அளவுக்கு இங்கே என்ன உண்டாகும்? கர்த்தரால் ஒரு பயங்கரம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரால் உங்களுக்கு ஒரு பயங்கரம் உண்டாக வேண்டும் உங்கள் எதிரிகளுக்கு என்று சொன்னால், நீங்கள் வேதத்தை தியானிக்கிறவர்களாய், வேதத்தை வாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தரால் ஒரு பயங்கரம் அந்த தேசத்திலே உண்டாகும். அங்கே ஆசா தேவனை சார்ந்து கொண்டார், தேவனையே தன் முன் வைத்தார், தேவனே என் பலன் என்று சொன்னான். அதன் நிமித்தம் எதிரிகள் எழும்ப முடியாதபடிக்கு கர்த்தரால் ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. இங்கே இவர்கள் வேதத்தை அறிந்து வேத வசனங்களை தேசமெங்கிலும் பிரசங்கித்தது நிமித்தம் அங்கே ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. அடுத்ததாக வாசிப்போம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். இந்த 20ஆம் அதிகாரம் 3 ராஜ்யங்கள் யோசபாத்துக்கு விரோதமாய் எழும்பி வருகிறது. வாசிப்போம் 20. சொல்லி வாசி. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. ஆமென். இந்த 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. 3 தேசத்தார் அங்கே யுத்தம் பண்ண கிளம்பி வந்தாலும் தேவனாய் அவன் சார்ந்து கொண்டதினால, இந்த யோசபாத் தேசம் எங்கிலும் வேதத்தை வாசிக்க வைத்ததினால், வேத வசனங்களை ஆராய வைத்ததினால், தேவனை துதிக்கிற துதியை அவன் வைத்ததினாலே அந்த தேசத்தில் என்ன உண்டாயிற்று என்று சொன்னால், தேவனால் ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. எந்த ஒரு யுத்தத்திலும் கர்த்தர் முன்னின்று யுத்தம் செய்வானால் அந்த யுத்தம் பயங்கரமாய் இருக்கும்.
கர்த்தரை நாம் முன்வைத்தோமானால் எதிரிகள் முன்பாக நான் தலை குனிந்து போகக்கூடாது என்று சொல்லி நாம ஒரு யுத்தத்தை செய்யக்கூடாது. கர்த்தர் யுத்தம் செய்வதை வேடிக்கை பார்க்க வேண்டும். இந்த யோசபாத் அதைத்தான் செய்தான். இதை 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஆமென். முதல்ல அவன் வேத வசனத்தை வாசிக்க வச்சான். இப்ப என்ன நடக்கிறது? யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஜனங்கள் எல்லாரும் உபவாசித்து ஜெபித்தார்கள். அப்ப கர்த்தரால் ஒரு பயங்கரம் உண்டாக வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த வகை பிசாசை உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறொன்றாலும் என்ன செய்ய முடியாது? துரத்த முடியாது. சில காரியங்களுக்கு நாம் உபவாசத்தை ஜெபிக்கும் பொழுதுதான் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் முறியடிக்கப்படும். அது கர்த்தரால் உண்டான பயங்கரத்தினால். கர்த்தர் ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணுவாரானால் தேசத்தில் இருக்கிற எல்லா எதிரிகளும் அடங்கடிக்கப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவன் உபவாசத்தை தான் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 4. யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்திற்கு நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களையெல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கருத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்முடைய எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை துதிக்கிறான். ஆண்டவரே, நீர் பராக்கிரமம் நிறைந்தவர். ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆலய பிரகாரத்திற்கு வருகிறார்கள். ராஜா எழுந்து நின்று தேவனை துதிக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அவர்தான் பராக்கிரமம் நிறைந்தவர், அவர்தான் வல்லமை மிகுந்தவர். உம்மை போல ஒரு தெய்வம் வேற ஒன்று இல்லை. உம்மை யாரும் என்ன செய்யக்கூடாது? மேற்கொள்ளக்கூடாது. நீர்தான் பெரியவர். ஒரு ராஜா தேவனை நோக்கி வணங்குகிற ஒரு காரியம் இது. தேவனிடத்தில் ஜபிக்கிற காரியம் இது. நாம் தேவனிடத்தில் ஜபிக்கும் பொழுது தேவன் நம் ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் அளிக்கிறார். உபவாசித்து ஜபிக்கிற ஒரு ஜபம் கூட வீணாய் போகுவது. நீங்கள் ஒருவேளை எதிரிகளால் சூழப்பட்டு பலவிதமான கட்டுகளால் இன்றைக்கு நிரப்பப்பட்டு, ஐயோ இந்த கட்டுகளிலிருந்து நான் எப்படி விடுவிக்கப்படுவேன், நான் கட்டப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்க கதறீங்களா? கர்த்தரிடத்துல உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை லோதிக்கரவா ரட்சிக்க உண்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கட்டுகளை உடைப்பார். அவராலே ஒரு பயங்கரம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசம் எங்கிலும் ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணுகிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அந்த யோசபாத் நிமித்தம் அங்கே ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த யோசபாத் நிமித்தம் கர்த்தரால் ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. எதிரிகள் எழும்பவே முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. அதே அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாக போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாது இருந்தார்கள். ஆமென். இப்போ ஆண்டவரிடத்துல சொல்றான், ஆண்டவரே இதுவரைக்கும் எங்க மேல எந்த தீமையும் வரல. அதே நேரத்தில் அந்த அம்மோன் புத்திரர் மேலேயோ சேயீர் மலை தேசத்தாரையோ அந்த மோவாபியருக்கோ எந்த தீமையும் செய்யாம அவங்க வழிக்கு கூட நாங்க போகல, நீங்க எங்களை அனுமதிக்கல. ஆனா எங்களுக்கு விரோதமா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? எழும்பி வந்துட்டாங்க. இப்ப நாங்க என்ன செய்யறதுன்னே எங்களுக்கு தெரியல. யோசபாத் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார், உபவாசத்தை விழுந்து கிடக்கிறார். இந்த 3 ராஜ்யங்களையும் என்னால் மேற்கொள்ள முடியாது, ஆனால் உம்மால் முடியும். அங்கே ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. என்ன நடந்தது தெரியுமா? ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டார்கள். மோபாபியர் அம்மோனியரையும், அம்மோனியர் சேயீர் மலை தேசத்தாரையும், சேயீர் மலை தேசத்தார் எல்லாம் சேர்ந்து 3 பேரும் ஒருவரை மாற்றி ஒருவர் வெட்டி கொண்டு ஒருவர் கூட மீதமில்லாதபடி செத்து மடிந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா.
உங்கள் சத்துருக்களை மடங்கடிப்பார்கள். நீங்கள் அதை வேடிக்கை பார்ப்பீர்கள். நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை மடங்கடிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இத்தனை நாட்களாய் நான் சத்துருக்களோடு போராடி கொண்டிருக்கிறேன், எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் ஏராளமாய் பெருகிவிட்டார்கள் என்று சொல்றீங்களா? வேதத்தில் எல்லாவற்றிற்கும் விடை இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் விடுதலையும் இருக்கிறது. எந்த காரியத்தையும் விடுவிக்கத்தக்கவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த காரியத்திற்கும் சாட்சியின் புஸ்தகமாக இது இருக்கிறபடியால் நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வேதத்தை எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு பலத்த பராக்கிரமசாலியான தேவன் நம்மோடு இருக்கிறார், அவராலே ஒரு பயங்கரம் உண்டாகும் என்று சொல்லி நமக்குள்ளாய் ஒரு தைரியம் எழும்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியால் அவராலே யோசபாத்துக்கு விரோதமாய் எழும்பின அந்த அம்மோனியருக்கும் மோவாபியருக்கும் சேயீர் மலை தேசத்தாருக்கும் ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. கர்த்தரால் ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. அவர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டார்கள். இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில், இன்னைக்கு என்ன வாழ்க்கையில் எத்தனையோ எதிரிகள் எழும்பி நிற்கிறார்கள். நான் என்ன செய்வேன் கலங்கி போய் நிற்கிறீர்களா? உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பலத்த கிரியை செய்ய வேண்டுமானால் நீங்கள் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர்தான் என் தஞ்சம் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அடுத்ததாக தேவனுடைய வேத வசனங்களை பிடித்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லியிருக்கிறபடியால் அந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் அந்த வசனங்கள் வேதத்தை ஆராய்ந்து அறிகிறவர்களாய், வேதத்தை படிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தரால் ஒரு பயங்கரம் உண்டாகும். உங்களுக்கு எதிராய் நிற்கிறவர்கள் நிச்சயமாகவே தேவன் உண்டாக்கின பயங்கரத்தினால் விழுந்து போவார்கள் என்பது அதிக நிச்சயம். அந்த தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டமான சூழ்நிலைகளையும் உம்மாலே ஒரு பயங்கரத்தினால் ஜெயிப்பீராக ஆண்டவரே. இவர்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற அந்த ஏராளமான கூட்டத்திற்கு ஒரு பயங்கரம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பயங்கரத்தை கண்ணார கண்டு உமக்கு சாட்சிகளாய் எழும்புவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.